எல்லாருக்கும் வணக்கம். ஹைதராபாத்ல ஒரு இன்சிடென்ட். அவரோட ஒய்ஃபை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிருக்காரு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே ஜனவரி 16 அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம்? பொங்கல் முடிஞ்சு, மாட்டுப் பொங்கல் முடிஞ்சு, காணும் பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும். ஆனால் ஹைதராபாத்தில் தெலுங்கானா பகுதியில் ஒருத்தர் அவரோட குழந்தைங்களை, அதாவது அங்கேயும் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவரோட குழந்தைங்கள அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டு இவரும் இவரோட ஒய்ஃபும் தான் தனியாக இருந்திருக்காங்க. அப்போ ஏதோ தகராறு நடந்திருக்கு. அதில் அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்காருங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் துண்டு துண்டாக கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஏரியில் தூக்கி விட்ருக்காரு. எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக இருந்திருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் குருமூர்த்தி. வயசு 45. இவர் முன்னாள் இராணுவ அதிகாரி, எக்ஸ் மிலிட்ரி மேன். அது மட்டும் கிடையாது, இப்போ டிஆர்டிஓவில் பாதுகாவலராக பணியாற்றிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்க ஒருத்தர், இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தார், இப்போவும் இருக்காரு. எப்படி இந்த மாதிரிலாம் மனசு வந்துச்சுன்னே தெரியல. ஒரு ஒய்ஃப், அதுவும் இது நார்மலாக ஒரு சண்டேயில் சடனாக கொலை பண்ணுறோம் அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் பிளான்டு மாடர்னே சொல்லலாம். பிகாஸ் 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு பெண் குழந்தை ஒரு பையன். அவங்க 2 பேரும் இல்லாதப்ப பிளான் பண்ணி இந்த இன்சிடெண்ட்டை நடத்தியிருக்காரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கேஷுவலாக எதுவுமே நடக்காத மாதிரி இருந்திருக்காரு. ஸோ ஜனவரி 16 அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேங்கடமாதியோட பேரண்ட்ஸ், எங்கே என் பொண்ணு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, உங்கள் வீட்டுக்கே வரல, எப்பவும் போல் சண்டை நடந்துச்சு, அதுக்கப்புறம் வெளில போனாங்க, நானுமே பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க. இதை அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால சரி ஓகே, காணாட்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவரும் கூட போயிருக்காரு. சரி வாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போய் இந்த மாதிரி ஒய்ஃபை காணும், ஜனவரி 16 காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எப்போவுமே எங்களுக்கு சண்டை வரும், அன்றைக்கும் அது மாதிரி சண்டை வந்துச்சு, சண்டையில் கோச்சிட்டு வெளில போனாங்க, திரும்பி வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் பக்கத்தில், அதாவது அவங்க வீடு வீடு சுற்றி உள்ள எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொடுத்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவங்க 2 பேருமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, எப்போ பாரு அவங்க வீட்டில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, சத்தம் வருது, அப்போது இவங்க வீட்டை விட்டு வெளில போயிருப்பாங்களோ என்ன ஆச்சு அப்படிங்கிற இதில் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க சிசிடிவி. அதை செக் பண்ணும்போது அவங்களோட ஒய்ஃப் வீட்டை விட்டு வெளில போனதுக்கான எந்த ஒரு ஃபுட்டேஜுமே கிடைக்கலங்க. ஸோ இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் வருது. பிகாஸ் ஒய்ஃப் வீட்டை விட்டு வெளில போகல, ஆனால் ஹஸ்பண்ட் அடிக்கடி வீட்டை விட்டு வெளில வந்திருக்காரு. இது சந்தேகத்தை குறிக்குது அவங்களுக்கு. அப்போ என்னாச்சு, ஏன் அவங்க ஒய்ஃப் வரல, ஏன் இவர் மட்டும் வெளில வந்துருக்காரு? அண்ட் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தால, சண்டை போட்டு இவங்க வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னு சொன்னார். அவங்களுக்கு சந்தேகம் தாங்க வந்திருக்கு. சரி இவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவரை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லலை. அண்ட் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதை கேட்டு போலீஸே ஷாக் ஆகிட்டாங்க. ஆமாங்க, அவர் சொல்கிறாரு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை நடந்துச்சு தான். சண்டையில் என்னோடய ஒய்ஃபை நான் கொலை பண்ணிட்டேன். அது மட்டும் கிடையாது, அவங்க பாடியை பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் துண்டு துண்டாக அவங்க உடலை கட் பண்ணி அந்த பீஸை எடுத்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சேன். அந்த வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள மிரபேட் அப்படிங்கிற ஏரியில் தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லியிருக்காருங்க. யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் 45, உங்களுக்கு 35, 10 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் குழந்தைங்க வேற இருக்காங்க. என்னதான் ஒய்ஃபுக்கு சண்டை எப்போ பாரு தகராறு அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி நாடு என்ன போக்கில் போயிட்டுருக்குன்னே தெரியல. இப்போல்லாம் கொலைங்கிறது ரொம்ப
சர்வ சாதாரணமாக ஆச்சான்னு எனக்கு தெரியல. யார் வேணால் யாரை வேணால் கொலை பண்ணலாம், கொலை பண்ணிட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி இன்சிடெண்ட் எல்லாம். ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவும் போலீஸ் கண்டுபிடிக்கலைங்க. ஆக்சுவலி போலீஸ்கிட்ட சாட்சியே கிடையாது. இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இவர் விசாரித்த விதத்தில் விசாரிச்சுட்டு இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான். அண்ட் இன்னமும் அவருக்கு ப்ரூஃப் இல்லை. ஸோ இவர் சொல்லி தூக்கி போட்டதாக சொன்னால் அந்த ஏரியில் போய் தான் பார்க்குறாங்க. இனிமேல் தான் அவங்க எவிடன்ஸை எடுக்க போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இவர் பாபநாசம் படம் மாதிரி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நாங்கள் பண்ணலன்னு சொல்லியிருந்தா யாரால் கண்டுபிடிச்சிருக்க முடியும்? ஆக்சுவலி இது எப்படி ரிலேட் ஆகுதுன்னா, கேரளா கேஸ் அதுக்கு ரிலேட் ஆகுது. அந்த பொண்ணு அவங்களா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் யாருக்குமே உண்மை தெரியவே இல்லை. அந்த பொண்ணை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சாட்சியே இல்லாத கொலை, அதாவது கண்ணால் பார்த்த சாட்சி எவிடன்ஸ் அப்படியே இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்போல்லாம் அசால்ட்டாக தப்பு பண்ணுறாங்க. அதுவும் இது ஒரு ஆஃபீஸர். ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.